legislature, executive, judiciary. These are the three organs of the state. But the judiciary has some special responsibility to protect the fundamental rights of the citizen. But courts are not always on the right side of the justice or history. அதை பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் புக் ரிவ்யூ. Today I am going to review about this book, The Cases That India Forgot, written by Chintan Chandrachud. ஸோ ஆத்தர் வந்து 10 டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து இந்த புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன கிரைட்டீரியாவில் வந்து கேசஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 10 இம்பார்ட்டன்ட் கேசஸ் இன் இந்தியன் லீகல் ஹிஸ்ட்ரி. அட் த சேம் டைம் வந்து ரீசன்ட் பப்ளிக் மெமரியில் இல்லாத ஒரு கேசஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா வச்சு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈச் கேஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் மெரிட் டு பி பிளேஸ்ட் ஆன் திஸ் புக். அது நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த 10 கேசஸும் ஒரு 4 செக்ஷனாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்ஸ், ஜெண்டர், ரிலீஜியன் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி. ஸோ இஃப் யூ ஆர் ஃப்ரம் நான் லீகல் பேக்ரவுண்ட் மீன்ஸ் இந்த புக்கில் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இது வரைக்கும் கேள்விப்படாதது, ஸோ மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபேசினேட்டிங் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 28 ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்து ஒரு கேஸை வந்து ஹியர் பண்ணாங்க அப்படிங்கிறது ஆக்சுவலி இந்தியன் ஜுடிஷியல் ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த புக்கில். அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேஸ் ஆஃப் சிங் கேஸ், அந்த கேஸில் தான் இது இதுவும் நடந்திருக்கு. இந்த கேஸ் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு அப்போசிஷன் பார்ட்டி மெம்பர் வந்து ஒரு பேம்ப்ளெட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு லோக்கல் ஏரியாவில் உத்தரப்பிரதேசில். ஸோ ரூலிங் பார்ட்டி எம்எல்ஏக்கு அகேன்ஸ்டாக ஒரு கரப்ஷன் அலிகேஷன் வந்து வைக்கிறார். ஸோ இதுதான் இன்சிடென்ட். பட் இந்த இன்சிடென்ட் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு திக் அண்ட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு போகுது, ஹைகோர்ட்டுக்கு போகுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேஸ் என்ன, ஸோ அதில் உள்ள இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன, ஸோ அது எப்படி ஒரு லெஜிஸ்லேச்சருக்கும் ஜுடிஷியரிக்கும் ஒரு டசரை உண்டு பண்ணுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போயிடுச்சு அந்த கேஸ். ஸோ அது எப்படி இருந்துச்சு அதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு ஆத்தர். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் கேஸ், மினர்வா மில் கேஸ். இந்த கேஸை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், நியூஸ் பேப்பரில் ரைட் பண்ணியிருக்கலாம். பட் அதை பற்றின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், கிளியர் அப்சர்வேஷன் ஆக்சுவலி என்ன நடந்துச்சு இந்த கேஸில் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு ஆத்தர். அண்ட் இந்த கேஸ் வந்து அண்டர் ரைட் டு ப்ராப்பர்ட்டியில் தான் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ஸோ அகெயின்ஸ்ட் நேஷனலைசேஷன் பவர் ஆஃப் கவர்மெண்ட். பட் இந்த கேஸை ஒரு வெஹிக்கலாக யூஸ் பண்ணி எமர்ஜென்சி பீரியடில் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ண ஒரு அமெண்ட்மெண்ட்டை எப்படி அப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பார் ஆத்தர். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கேஸ் மட்டும் இல்லாமல் சில பெயின்ஃபுல் கேஸஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஜெண்டரில் வந்து 2 கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 கேஸ்லேயுமே வந்து விக்டிம் வந்து விமன் தான். பட் அந்த கேஸ் படிக்கும் போதே நமக்கு மைண்டில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆத்தர் ரைஸ் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஜுடிஷியரி இன் ஜென்ரல், ஜட்ஜஸ் இன் பர்டிகுலர் ஜெண்டர் சென்சிட்டிவாக இருக்காங்களா? ஸோ சில கேசஸில் வந்து விமன் விக்டிமாக இருக்கும் போது ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி என்ன ரோல் ப்ளே பண்ணுது? ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்படி வருது? 2 விமன் வந்து ஜஸ்டிஸ்காண்டி நிறைய தூரம் வந்து வந்திருக்காங்க. பட் கடைசி ஜஸ்டிஸ் கிடைச்சிதான். அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த கேசஸ். நெக்ஸ்ட் ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் வந்து 2 கேஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து அபவுட் ரிசர்வேஷன், இன்னொன்று வந்து அன்கோடிஃபைட் ரிலீஜியஸ் பர்சனல் லா. இந்த கேஸ் ரிலேட்டட் டு ரிசர்வேஷன் பேசிக் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, இஸ் ரிசர்வேஷன் எ ஃபேசட் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஆர் ரிசர்வேஷன் இஸ் எக்ஸ்டென்ஷன் டு ஈக்குவாலிட்டி? ஸோ இந்த டிபேட் இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. லைக் ரிசர்வேஷன் இஸ் மெரிட் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம். நெக்ஸ்ட், அன்கோடிஃபைட் ரிலீஜியஸ் பர்சனல் லா. இந்த லா வந்து சில டைம்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனல் கேரண்டட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட கிளாஷ் ஆகுது. ஸோ அதுக்கு ஜுடிஷியோட ரியாக்ஷன்ஸ் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அண்டர் த செக்ஷன் ஆஃப் ரிலீஜன். அண்ட் லாஸ்ட் 3 கேசஸ் ரிலேட்டட் டு நேஷனல் செக்யூரிட்டி. ஸோ நேஷனல் செக்யூரிட்டியில் வந்து 3 கேஸ். ஒன்று வந்து தடா, இன்னொன்று வந்து ஆப்ஸ்பா. இந்த 2 லெஜிஸ்லேஷன்ஸுக்கு அப்போஸ் பண்ணி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அது 3rd கேஸ் வந்து சல்வா ஜூடும். ஸோ சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் சல்வா ஜூடும் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு அப்போஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. இந்த 3 கேஸ்லையும் காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அவங்களோட லெஜிஸ்லேஷன் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸை வந்து நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஷீல்டை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜுடிஷியரிக்கு ஒரு ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் whenever the government raises national security flag, so judiciary takes a back step. So அதை பற்றி தான் இந்த 3 கேசஸ்லையும் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 10 கேஸுமே டிஃப்ரெண்ட் பீரியடில் வந்து நடந்த கேசஸ்.
ஸோ ஆத்தர் செலக்ட் பண்ணியிருக்க அந்த 10 கேஸுமே டிஃப்ரெண்ட் பீரியடில் நடந்த கேசஸ். ஸோ இதுக்கு வந்து ஜுடிஷியரி வந்து என்ன ஜட்மெண்ட் கொடுத்தாங்க, அவங்க ஜட்மெண்ட் தான் ஃபைனலாக இருந்துச்சா, அதுக்கு லெஜிஸ்லேச்சர் என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க, இதுக்கு சிவில் சொசைட்டி என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க, ஸோ ஜஸ்டிஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு வந்து அந்த விக்டிம்ஸ் நினச்சாங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த புக்கில் கம்ப்ளீட்டாக. ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜ் இப்போ ஜட்மெண்ட்டோட இல்லாமல் அடுத்தடுத்த ஸ்டேஜில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் ஃபார் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ வி ஹாவ் இன்சைட் அட்வான்டேஜ். ஸோ அதனால் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம், இது வந்து கரெக்டாக இருந்திருக்கு, இது தப்பாக இருந்துச்சு, இது கரெக்டான ஜட்மெண்ட், இது தப்பான ஜட்மெண்ட் அப்படின்னு. பட் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இந்த புக்கு கிடையாது. வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ ஒவ்வொரு ஜட்மெண்ட்டும் ஒவ்வொரு கேஸும் நடந்த பீரியட் வந்து வேறு. ஸோ அந்த டைமில் நடந்த ஷோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ், ஸோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் நம்மளோட கிரிட்டிசேஷனை வைக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அப்படி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ இந்த கேசஸ் வந்து இப்படி தான் இருந்திருக்கும், அந்த சுச்சுவேஷனில் இப்படி தான் அவங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள வர ஆரம்பிச்சுன்னா that will be the success of this book. And I will recommend this book for law student and person who are preparing for civil service examination. கண்டிப்பாக இந்த புக் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரீடிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ரீடர்ஸ் யார் வேணாலும் ரீட் பண்ணலாம். ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்ம ஸ்கூல்ஸில் படிச்சிருந்த சிவிக் சப்ஜெக்ட்ஸ், அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ ரெகுலர் நியூஸ் பேப்பர் ரீடராக இருந்தால் கூட இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே இந்த புக்ஸை கண்டிப்பாக படிக்கலாம். ஹேவ் அ தாட்ஃபுல் ரீடிங்.